இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கான பகுதி லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36 38 முடிய. இந்த பகுதியில் கடவுள் எவ்வளவு பண்பு மிகுந்த ஒரு அன்பான தந்தை என்று நமக்கு இயேசு அறிவிக்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஒரு மனுஷன்ட்ட உண்மையான இரக்க உணர்வு இருந்துச்சுன்னா மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலையும் அவன் வெறுக்கிறது இல்லை. வெறுப்பது இல்லை என்பது மட்டுமல்ல, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் மீது பரிவு உண்டு. அவனுக்கு கொடுப்பான், வாழ்வை கொடுப்பான், உதவிகளை செய்வான், அவன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். காரணம், அவனிடம் இரக்க உணர்வு உண்டு. தந்தை கடவுள் எப்படி வாழ்வு தருகிறார் பாருங்கள். இந்த உலகம் வாழ்வு பெரும் பொருட்டு 3:16 யோவான் நற்செய்தியிலே தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்புகிறார். அதை விட வேறு என்ன விளக்கம் வேண்டும் அவருடைய இரக்கத்தை பற்றி? பாவிகளும் பலவீனர்களும் சாபத்திற்கு உரியவர்களுமாக இருக்கிற மனிதர்களை மன்னிப்பதோடு அல்ல, மன்னித்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஒரே மகனை இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்புகிறார், மீட்பராக. நம்முடைய வாழ்க்கையிலே அதை பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலித்தால் நாம் காட்டுகின்ற இரக்கம் பல ஆயிரக்கணக்கான அளவு கடவுளுடைய அன்பை நமக்கு கொண்டு வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். என்ன போடுவாங்க? கடவுளுடைய அன்பு கிடைக்கும், கடவுளுடைய பாதுகாப்பு கிடைக்கும், கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும், கடவுளுடைய வழிநடத்துதல் கிடைக்கும். எல்லாம் எதனால? கொடுப்பதனால, இரக்கம் காட்டுவதனால, அன்போடு நடப்பதனால. ஆகவே அன்பானவர்களே, இயேசு நமக்கு இந்த தந்தையை போல நீங்கள் இருங்கள். இதையே நாம் மத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? தந்தை கடவுளை போல நிறைவுள்ளவராயிருங்கள். அப்போ ஒரு மனுஷன் இரக்கம் உள்ளவனாயிருந்தா அவன் நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறான், நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பதான் அவன் பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் மேன். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சொந்த சாயலிலே, சொந்த உருவிலே எங்களை படைத்தீர். உம்முடைய சாயல் என்பது உம்முடைய தன்மைகள். இரக்கம் நிறைந்த கடவுளே, உம்முடைய தன்மைகளில் நாங்கள் மிளிர்ந்து ஒளிர வேண்டும். உம்முடைய தன்மைகளினால் நாங்கள் இந்த உலகிற்கு அதே இரக்கத்தையும் அன்பையும் பகிர வேண்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து கேட்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.